Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் விருப்பம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணதுக்கு நம்ம அந்த ஆர்ம் ஹோல் சுத்தி எவ்வளவு வருது அப்படினு எடுத்துக்கலாம். 10 வந்திருக்கு. அத வந்து நம்ம 9 அளவுக்கு எடுத்தா போதும். சோ கீழ ஒரு 1/2 இன்ச் நம்ம லைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் லைன் போட்டுட்டு 10 இன்ச் ஸ்லீவ் இருந்தா போதும் அப்படிங்கறதால 10.5 வச்சிருக்கேன். மேல தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் 10 இன்ச் வச்சிருக்கேன். சோ அதுல நம்ம லைன் போட்டாச்சு. ஷேப்புக்காக 3.5 இன்ச் எடுத்துர்க்கேன். அதாவது 3.5 எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து நம்ம இப்படியே கிராஸா வச்சு பார்த்துட்டு நம்ம 9 இன்ச் தேவை. சோ அந்த 9 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் பீஸ் வச்சு நம்ம திரும்ப செக் பண்ணிக்கலாம். ஓரளவு கரெக்ட்டா வந்துரும். சோ பாருங்க கரெக்ட்டா தான் இருக்கு. அந்த நாட்ச் கொடுத்திருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஷேப் போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு மெஷர்மென்ட் சேஞ்ச் ஆகாம கரெக்ட்டா இருக்கும். ஆர்ம் ஹோல்லையும் அதிகம் வராது, ஸ்லீவ்லயும் அதிகம் வராது, கரெக்ட்டா இருக்கும். வந்தாலும் ஒரு 1/4 இன்ச் வேரியேஷன் தான் வரும். சோ இப்போ வந்து கீழ கைக்கு சுற்றளவு 5 இன்ச் அதுக்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையிலமே நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். சோ அவ்வளவுதான், நமக்கு வந்து ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இத நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். நார்மலான ஒரு ஸ்லீவ் தான், கட் பண்ணும்போது நார்மலான ஸ்லீவ் தான். சோ இத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மிடில்ல நாட்ச் போட்டுக்கலாம். சோ பாருங்க மிடில் நாட்ச் போட்டாச்சு. தையல் வர இடம் தெரியறதுக்காக நாட்ச் போட்டாச்சு. ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். கொஞ்சமா தான் ஃப்ரண்ட் ஷேப் போடுறோம். சோ இது நம்ம டிராப் பண்ணாமலே கட் பண்ணலாம். பிராக்டீஸ் ஆயிடுச்சு அப்படினா. இப்போ பாத்தீங்கன்னா பார்டர் எவ்வளவு லெங்த் இருக்கு, எவ்வளவு லெங்த் வேணும் அப்படினு பார்த்து நான் ஒரு 4.5 இன்ச் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த 4 இன்ச் கீழ வந்து தையல் போக 4 இன்ச் வர மாதிரி இருக்கும். சோ அத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற மேல பீஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு கீழ இருக்கிறது அடிஷனலா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலும் நம்ம இதே வெச்சுமே ஸ்டிட்ச் பண்ணலாம். சோ நான் இத வெச்சு தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ பாருங்க நான் வந்து அந்த அளவுக்கு வரைக்கும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கீழ விட்டு கட் பண்றேன் தையலுக்காக. சோ இப்போ மேல பாருங்க 7 இன்ச் இருக்கு இல்லையா, சோ 1.5 இன்ச் அளவுக்கு அதிகமா வர மாதிரி நம்ம கிளாத்ல கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வெச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது அப்பதான் அந்த ஹைட் கரெக்ட்டா வரும். கொஞ்சம் கிராஸா போகும் அப்படிங்கறதால இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் கிளாத் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 இன்ச் கொஞ்சம் அதிகமா தான், 1.5 இன்ச் கூட வரல. சோ இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சாரியில நம்ம பண்ணும்போது எப்பவுமே வந்து இந்த ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். சைடுல வேணும்னா நம்ம வந்து அடிஷனலா ஜாயின் கொடுத்துக்கலாம். சோ இப்போ அந்த ஓரம் வர பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். அதுக்கு அப்புறம் வந்து ஃபோல்டிங்கும் கட் பண்ணி எடுத்துறேன். 2 பீஸா இருக்கு. சோ இப்போ வந்து ஸ்லீவ்க்கான மெயின் பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் saree. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் பீஸ், அதாவது அடிஷனல் ப்ளவுஸ் பீஸ் தான் எடுத்து யூஸ் பண்றேன். நான் இது ஆல்ரெடி சொன்னேன், மீஷோல எடுத்துறேன். சோ இது பாத்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டு இதோட லெங்த் அதே மாதிரி 8.5, அது உங்களுக்கு மறஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ 8.5 இதோட லெங்த் வந்து 8.5, width பாத்தீங்கன்னா ஃபோல்டிங்ல 11 இன்ச் வர மாதிரி நான் எடுத்துர்க்கேன். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தா 22 இன்ச் வரும். சோ இப்படி வச்சு நான் 11 இன்ச் எடுத்துர்க்கேன். ஃபோல்ட் இருக்கு. சோ 11 இன்ச் எடுத்துர்க்கேன். 4 ஃபோல்டா இருக்கு. ஓகேவா? 2 ஸ்லீவ்க்கு வேணும்ன்றதால 4 ஃபோல்டா எடுத்துர்க்கேன். சோ ஓவரால் பார்த்தா 22 இன்ச் அளவுக்கு வரும். ஓபன் பண்ணி எடுத்தா 22 இன்ச். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் பீஸை வந்து ரெண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் பீஸை ரெண்டா கட் பண்ணிட்டு மிடில்ல வச்சு தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க போறோம். சோ இந்த பக்கம் ஜாயின் பண்ணி தையல் போடணும், அந்த பக்கம் ஜாயின் பண்ணி தையல் போடணும். சோ இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தையல் போட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது அந்த மெயின் பீஸ்ல வர மாதிரி போட்டுக்கோங்க. சோ இந்த கிளாத் பத்தி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். மீஷோல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டீடைல் நான் போடுறேன். எத்தனை கலர் வந்தது அப்படிங்கிற வீடியோ இருக்கு, நான் அது போடுறேன். முடிஞ்சா நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன். சோ இப்போ வந்து தையல் போட்டாச்சு. நம்ம வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் மிடில்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மிடில்ல மார்க் பண்ணிட்டு சைடுல பாத்தீங்கன்னா ப்ளீட்காக 2 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். 1.5ல இருந்து 2.5 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சோ நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, அதாவது நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக மடிஞ்சு வரல, கொஞ்சம் அப்படியே தூக்குன மாதிரி நின்றுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கையிலே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக நின்றுடுச்சு. ஸோ இப்படி எல்லாத்தையும் வந்து மிடில் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ப்ளீட் மேலே இன்னொரு ப்ளீட் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நீங்கள் பின் போட்டுக்கணுன்னா பின் போட்டுக்கோங்க, பட் நான் அப்படியே வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு தையல் போடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் இந்த பக்கம் வரும்போது ஆப்போசிட்டில் அந்த ப்ளீட் வரும். நமக்கு வந்து ஒரு சைடு ப்ளீட் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக வந்துடும். இன்னொரு சைடு ப்ளீட் வைக்கும்போது அது வந்து ப்ராக்டிஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம போக போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சைடு ப்ளீட்டுமே நமக்கு ஆப்போசிட்டாக வச்சாலும் சரி, நம்மளை பார்த்த மாதிரி வச்சாலும் சரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்குறேன், இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த மாதிரி ஹைட் ஆகாமல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பண்ணுறேன். இன்னும் ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் ஹெட் ஸ்டாண்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி வாங்கினா நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட்டையாக வந்து நம்ம பிடிச்சி மேலே வரும்போது கொஞ்சம் கேப், அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். 1/2 இன்ச்சு கூட தேவைன்னு இல்லை, அதை விட கம்மியாக இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர மாதிரி வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட அழகாக வந்து நமக்கு செட் ஆகிடும். ஒரே அளவில் இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக நிற்கிற மாதிரி இருந்தது, பட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கரெக்டாகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு அந்த அளவு வந்து ஸ்டிச் பண்ணும்போது தெரியும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்டில் எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோன்னும் போது எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு அப்படியே கரெக்டாக வருது. ஓகே, இப்போ வந்து அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து குண்டூசி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கையில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு கையில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி கிராஸாக தான் இருக்கும். நம்ம வந்து மெயின் கிளாத், அதாவது லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். மிடில் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸோட மிடில் கரெக்டாக நம்ம அதனால தான் மிடில் மார்க் பண்ணோம். அந்த மிடிலும் மிடிலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஷேப் நம்ம கரெக்டாக வைக்கல அப்படின்னா அந்த பஃப் வந்து சைடில் போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஷேப் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இது அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக லைனிங் இருந்தது அப்படின்னா இந்த பீஸை வந்து தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் இதே தான் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு சைடில் தான் ஒரு சின்ன ஷார்ட்டேஜ் வரும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதால இதில் தான் பண்ணுறேன். கீழே ஒரு 1/2 இன்ச் நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வரைக்கும் தையல் போட்டு நம்ம லைட்டாக நாச் கொடுத்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம ஸ்லீவ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து இந்த தையல் தெரியாத மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. நார்மலாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முன்னால் வந்து மிடில் நாச் போட்டுக்கலாம், அப்போ தான் மிடில் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதால மிடில் நாச் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கும் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வேரியேஷன் இருக்கும். அது சைட் ஜாயினில் நம்ம ஆல்ரெடி 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு லைனிங் பீஸ் கீழே பாட்டுக்கு மட்டும் இன்னும் ஒரு லைனிங் பீஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த வேரியேஷன் வராது. ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே அந்த பார்டர் பார்ட்டில் படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ படிமான தையலும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேட்ச்
ஒரு பேட்ச் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் 2 பார்டருக்கும் லேஸ் வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில்வர் கலர் லேஸ் வச்சுருக்கேன். ஒரு க்ரீன் கலர் பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.